எங்கே போகிறீங்க? நல்லா சவுண்டாக இங்கே பார்த்து சொல்லுங்கள். சூப்பர். ஹாய் फ्रेंड्स, இப்போ நாங்க வந்து கொல்லிக்கு வந்திருக்கோம். எங்க பாட்டியோட கொல்லிக்கு. எங்க பாட்டியோட இது சூப்பரா இருக்கும். வாங்க இந்த பையன் கியூட்டா இருந்தானா கமெண்ட் பண்ணுங்க. வாங்க போலாம். பின்னாடியே வாங்க, இயற்கையை ரசிச்சுட்டே வாங்க. ஒரே மேடு பள்ளமா இருக்குது, காலை பார்த்து வைங்க. இது மாதிரி உங்களுக்கு வரப்பில் நடந்த அனுபவம் இருக்கா? எங்கள் குட்டி பசங்களாம் போயிட்டு இதே மாதிரி குட்டி பசங்களாம் வரப்பில் நடக்கிறாங்க பாருங்கள். இது கழனி வரப்பில் போயிட்டு பனங்காய் அறுக்கிறது, தேங்காய் மரத்தில் போயிட்டு தேங்காய் அறுக்கிறது. அதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் வீடியோ. இந்த பக்கம் தான் தர்பூசணி கழனி போட்டுருந்தாங்க ஃபஸ்ட்டு. நீ பேசு, நீங்கள் பேசுங்க. சீசன் இல்லைங்க, முடிஞ்சு போச்சு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க போகலாம். இது இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த பக்கம்னா ஒரு கொல்லி இருக்குது. வாங்க போகலாம். மறுபடியும் உங்ககிட்ட சொல்கிறேன், இந்த கியூட் பாய் அழகாக இருந்தானா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே கமெண்ட் பண்ணுங்கள் கியூட் பாயின்ட்டு. வாங்க, உங்களுக்கு இப்போ நான் கிளியராகவே காட்டுறேன். வாங்க, முன்னாடியே வாங்க. அதை தெரிஞ்சு பாருங்க கொல்லி. இங்கே தான் நாங்கள் வந்து பொங்கல் வைப்போம் வருஷம் வருஷம். அங்கே பாருங்கள், வாங்க முன்னாடி வாங்க. உங்களுக்கு பார்த்தா தெரியுதா? அங்கே பாருங்கள் பனை மரம் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான். ஃபஸ்ட்டு போய் சாமி கும்பிட்ருங்க. நம்ம குலதெய்வ ஆயா வீட்டு குலதெய்வ சாமி அங்கே. இது வந்து எங்கள் பாட்டி வீட்டு, அதாவது எங்கள் வீட்டு குலதெய்வ சாமி. வாங்க போகலாம். இல்லை அப்படியே போங்க, அப்படியே போங்க, செப்பல் போட்டுக்கினே போங்க. இங்கே வா ஜெயக்குட்டி. எங்கள் சாமி பிடிச்சிருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த கோயில் உங்களுக்கு இங்கே தான் நாங்கள் பொங்கல் வைப்போம். வைப்போம். செம்ம போஸ் கொடுக்குறாண்டாப்பா. இந்த இடத்துல நாங்கள் பொங்கல் வச்சு சாப்பிட்டாலுமே ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க. அது வந்து எல்லாருக்குமே ஒரு ஃபீல் தான். நீங்களும் உங்கள் ஆயா ஊருக்கு போயிட்டு இந்த மாதிரி கொல்லியில் அந்த மாதிரி இடத்துல சாமி கும்பிடுவீங்கன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், முக்கியமாக கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து 7 கன்னிசாமிகள். ஆமாங்க. இங்கே வந்து தான் பூவெலாம் வாங்கிட்டு வந்து பொட்டுலாம் வச்சு விபதிலாம் எல்லாமே வச்சு சாமி கும்பிடுவாங்க. இந்த கியூட் பாய் எதை சொல்கிறான் பாருங்கள். நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் பேசுங்க, நீங்கள் பேசுங்க. என்னது அங்கே என்ன இருக்குது? அதான் என்ன அங்கே என்ன இருக்கும்? அங்கே இல்லை, தர்பூசணி இல்லை இப்போ. அது அப்போ தர்பூசணி சீசன் முடிஞ்சிடுச்சு, இப்போ இருக்காது. ஆமாம், காலி ஆயிடுச்சு இப்போ. அது ஒரு தெரியல, நான் சின்ன வயசுலேருந்தே பார்த்துருக்கேன். அந்த செடியோட பேர் எனக்கு தெரியல. கோலிக்காய். இந்த செடி ஏதாவது ஒரு மூலிகையாக கூட இருக்கலாம், நம்மளுக்கு தெரியல. இங்கே பாருங்கள், இந்த மரத்தில் ஏறி தான் இளநீர் இறக்க போகிறோம். நாங்கள் எப்பயுமே இந்த மரத்தில் தான் இளநீர்லாம் இருப்போம்.
இளநீர் இருக்குது. கொல்லிக்கு போயிட்டு இளநீ அறுத்து சாப்பிடுவீங்கன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் டக்குன்னு கிளிக் பண்ணுங்கள். ஏன்னா இருக்கிறதுலே இதுதான் ரொம்ப குட்டி மரம், அதனால் எங்களுக்கு ஏறுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஈஸியான நல்லா இளநீ எல்லாமே வளருங்க. எங்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நிறைய மரம் இருக்குது. ஆனால் இப்போ நாங்கள் என்ன பண்ண போகிறோம்னா ஒரு ஜாலியாக இருக்கிறதுக்காக இந்த மரத்தில் சும்மா ஏறி பார்க்க போகிறோம். யாரெல்லாம் ஏறி ட்ரை பண்ணுறீங்களோ ட்ரை பண்ணலாம் இளநீ இறக்கிறதுக்கு. ஆனால் இந்த குட்டி பையனை மட்டும் ஒரு ஆள் வச்சுருக்கோம். ஏற பார்க்குறான், அவனால் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுறான். அவனுக்கு வந்து ஒரு லைக் போட்டு விட்ருங்க. அவனுக்காக ஒரு லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் ஏற போகிறேன், அங்கே பார்க்கலாம். எங்கள் பாப்பாவுக்காக ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் நான். அதெல்லாம் இப்போ சொல்ல வேண்டாம், லாஸ்ட்டில் தான் சொல்லணும். நீங்கள் பேசுகிறீங்க ஃப்ரெண்ட்ஸ். என்னால் இது தொண்டையாக முடிச்சு இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணலாமே. ட்ரை பண்ண முடியும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், என்னால் இது எல்லாம் முடியல. சரி வாங்க கீழே இறங்கிக்கலாம். என்ன அடிக்கிறாங்க இவன். நெக்ஸ்ட் பர்சன் வந்து பார்க்குவாங்க. நெக்ஸ்ட்டு யார்? நீங்கள் தம்பிக்கிட்ட கொடுத்துரு, பாப்பா கிட்ட கொடுத்துரு. நெக்ஸ்ட் வந்து இப்போ நான் ஏற போகிறேன். ஷூ வேறு போட்டுங்கிறேன். ஷூ கட்டி விட்டு தான் ஏறணும். ஜெயக்குட்டி கொஞ்சம் இறங்கி வாங்க, அண்ணன் ஏறட்டும். நீ செப்பல் அவுத்து விட்டு ஏறணும், அப்போ தான் ஏற முடியும். செப்பல் அவுத்து விட்டுட்டே ஏறு. இங்கே பாரு மரம் ஏறு. இவர் தான் லாஸ்ட்டாக ஃபைனலாக ஏறி இளநீர் அரைக்க போகிறாரு. நல்லா பார்த்துங்க. என்னால் இது மேலே ஏற முடியுதுன்னு நினைக்கிறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் அப்பா இளநீர் அறுத்துட்டு கீழே வராரு, வாங்க பார்க்கலாம். அப்பா பாப்பா வச்சுக்கணுமா? அப்பா இது குட்டி மரமாக இருக்கும், நாங்கள் ஏறி அறுத்துட்டோம். ஆமாங்க, இது இளநீர் கொஞ்சம் பெரிய மரம்னா எங்களால் முடியாது, ஆள் தான் வச்சு அறுக்க முடியும். ஆமாம், அதனால் பெரிய மரங்கள்லாம் சந்தோஷமாக இருக்குது. குட்டி மரம் இருக்கிறதுக்கு பெரிய மரங்கள்லாம் நிறைய பெரிய தோட்டம் இருக்குது எங்களுக்கு. ஆனால் இருந்தாலும் இந்த ஒரு சின்ன மரத்தில் மட்டும்தான் எங்களால்